Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா முன்னாள் இராணுவ வீரர்களோட பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவி திட்டம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது மத்திய அரசாங்கத்திலையும் கிடச்சிக்கிட்டு இருக்குது, மாநில அரசாங்கத்திலையும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் மாநில அரசாங்கத்தில் கிடைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு, இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக பகிருங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், மத்திய அரசாங்கம் அதாவது கேஎஸ்பிக்கு த்ரூவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரூவும் பெண் குழந்தைகளுக்கு அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களோட பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகை, அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 3 குழந்தை இல்லை 4 பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா முதல் 2 பெண் குழந்தைக்கு மட்டும்தான் அதில் திட்டத்தில் பயனாக இருந்துச்சு. இப்போ இந்த திட்டத்தில் தமிழக அரசு பரிசீலனை செஞ்சு 82வது நிதிநிலைக்குறி பரிசீலனை செஞ்சு அதை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள் 5 குழந்தைகள் இருந்தாலும் அதில் ஏதாவது 2 குழந்தைங்களுக்கு, முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா முதல் 2 குழந்தைகள், அதாவது மூத்த குழந்தை 2வது குழந்தைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த 5 குழந்தையில் எந்த 2 குழந்தை வாங்கலாம் அப்படிங்கிறது முன்னாள் இராணுவ வீரர் முடிவு செஞ்சு அவர் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது 2 குழந்தைகளுக்கு மட்டும் அவங்களுக்கு திருமண உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 25/4/2025 அந்த லெட்டர் நான் போடுறேன். இதுதான் அந்த லெட்டர். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 8/2025, முன்னாள் படைவீரர் நல அலுவலகம். முன்னாள் இராணுவ வீரர்கள் குழந்தைகளின் ஏதேனும் 2 குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்குகிற தொடர்பாக ஆணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த லெட்டரில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4/2025 போல் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சுரேஷ்குமார் சார், இணை இயக்குனர் சார், அவங்க தீர்மானம் பண்ணி அவங்க ஆர்டர் போட்டாங்க. 82வது நிதிநிலைக்குறை அந்த மீட்டிங்கில் இதை பரிசீலனை பண்ணி இதை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதனால் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களாக இருக்கட்டும், இனிமேல் அப்ளை பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு முடிவுனால் 1/4/2025 இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ எந்த 2 குழந்தைக்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குழந்தைக்கு வாங்கியிருப்பீங்க, இல்லை 2வது குழந்தைக்கு வாங்கியிருப்பீங்க, 3வது குழந்தைக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வாங்கும்போது உங்களோட முடிவு தான் இது, சரியா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான முடிவு. ஏன்னா 2 குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னா எந்த 2 குழந்தைங்களாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல் 2 குழந்தைக்கு மட்டும்தான் வாங்க முடியும். 3வது 4வது 5வது ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சு, பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயனடைய மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். இந்த மாதிரி நிறைய திட்டத்தில் ஒரு சில லேக் இருக்குது. எப்படி முன்னாள் படை வீரர்களுக்கு ஒய்ஃபு பேரில் வீடு இருந்தால் எப்படி அவங்களுக்கு வீட்டு வரி விலக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. அதுவும் சீக்கிரமாக மாற்றம் வந்துடும். அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்டிஐ மனு போட்டிருக்கோம். ஆர்டிஐ மனு போட்டு அதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம். அதுக்கான ரிப்ளை வந்துச்சு அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஐக்கான ரிப்ளைவும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ரிப்ளை வந்ததுக்கப்புறம் என்ன முன்னாள் படைவீரர் அலுவலகத்துலேருந்து நம்மளுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.